ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வச்சுருந்தோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் தமிழில் பார்த்த விஷயம்தான். ஆக்சுவலாக நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி கிளாட் ஃபார் தட். பட் இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நானும் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் நிறைய ஹார்ட் ஒர்க், ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக ஆர்ட்டாக இருக்கட்டும், ஸோ மோட்டிவேஷன் கோச்சாக இருக்கட்டும், குட்டி ஸ்டோரியில் இருந்து எல்லாமே நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கேன். ஸோ ஒரு யூடியூப் கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஃபெல்ட் எனக்கு வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே கொடுக்கல. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது டு சே தட். என்னென்னா இதுக்கப்புறமும் இப்படி இருக்கணுமா, நம்மளே எனக்கே இது மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ வியூஸும் எதுவும் வர்றது இல்லை அவ்வளோவா. இதுக்கப்புறமே நமக்கு யூடியூப் சேனல் வேணுமா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கு. ஸோ ஐ ஃபெல்ட் போதும், பேசாமல் யூடியூப் சேனலை குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது. நான் அந்த டெசிஷன் எடுத்துட்டேன், சரி ஓகே யூடியூப் சேனல் குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த கோட் பார்த்தேன். என்ன தெரியுமா? ஸோ ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் மை ஃபேவரட் கோட். ஒரு ஹோப்புமே இல்லாத போது இந்த கோட் பார்க்கும் போது வி ஃபெல் தட் சம்திங் இஸ் டே டு டூ அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் எனக்கு ஒரு புது எனர்ஜியாக இருந்தது. சரி ஓகே பார்த்துக்கலாம், எவ்வளோ பார்த்துட்டோம், இன்னும் எவ்வளோ இருக்குது, இதுக்கே நம்ம வந்து கிவ் அப் பண்ணிட்டா எப்படி? நமக்கு பிடிச்ச விஷயத்தான் பண்ணுவோம், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வேணாம், நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நான் எப்பயோ வந்துட்டேன். ஸோ இப்போது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து இன்னொருத்தவங்க உட்காந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு கோட் வந்து நம்ம லைஃபோட ரிலேட் ஆகும். எப்பவுமே எல்லா சுச்சுவேஷன்லையும் நமக்கு வந்து கை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும் சில கோட்ஸை. அந்த மாதிரி கோட்ஸை இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சீனரிஸில், உங்களுக்கு பிடிச்ச வேர்டிங்ஸில், உங்கள் ரூமில், உங்கள் ஃப்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் கிவ் அப் பண்ணும் போதோ இல்லை அவ்வளோதான் லைஃப் இஸ் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதோ அது உங்களுக்கு ஹோப் தரும். இதெல்லாம் யார் பண்ணி தருவா? இந்த மாதிரிலாம் இதுக்கெலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், அது நமக்கு தேவையே இல்லாத விஷயங்களுக்கு. ஸோ நம்ம லைஃப்க்கு நமக்கு தேவையான சின்ன ஹோப்ஃபுல் வேர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக டைம் ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு பிடிச்ச சீனரிஸ் இல்லை எனிதிங் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற கோட்ஸை உங்களுக்காக நான் கஸ்டமைஸ் பண்ணி தர போகிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கஸ்டமைசேஷன் ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், இல்லை பாட்டில் ஹார்ட்ஸாக இருக்கட்டும், எவ்ரிதிங் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு வந்து இல்லைனா போஸ்ட் போட்டிருக்கோம், ஸோ போஸ்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட இட்ஸ் ஓகே, நான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுவேன். ஸோ தட் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை கஸ்டமைஸ்டாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தோணுச்சு தாங்க குவிட் பண்ணிடலான்லாம், இப்போ இல்லை. ஸோ இப்போன்னு இல்லைங்க, நிறைய டைம் இப்படி தோணி இருக்குது. பட் எட் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஹோப்பை வந்து இந்த மாதிரி கோட்ஸ் தான் எனக்கு கொடுக்கும். அதனால தான் நான் வந்து இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய டைம் நடந்துக்கோல, ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி கோட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பெல் பட்டன் இருக்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் எதனா சொல்ல நினச்சிங்கன்னா கமெண்ட் கூட சொல்லிட்டு போகலாம். கமெண்ட் பாக்ஸ் வேறு காலியாக இருக்குது, தயவு செய்து திட்டிட்டு இருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.